கொச்சின் ஹனீஃபா ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். தமிழ், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரம் தொடங்கி காமெடி கதாபாத்திரம், வில்லன் கதாபாத்திரம் என தனது தனித்துவமான நடிப்பு திறமையால் ரசிகர்களை தன்வசப்படுத்தியவர். கொச்சியில் பிறந்த ஹனீஃபா சினிமாவுக்காக தனது பெயரை கொச்சின் ஹனீஃபாவாக மாற்றிக்கொண்டு 1971 முதல் மலையாள சினிமாவில் வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க தொடங்கினார். தமிழில் கமலஹாசனுடன் இவர் நடித்த மகாநதி திரைப்படத்தின் மூலம் பிரபலமானவர். அதன் பின்னாட்களில் மிகவும் கவனிக்கத்தக்க குணச்சித்திர நடிகராகவே தமிழ் சினிமாவில் மாறிப்போனார். மலையாளம் கலந்த தமிழினாலும் தனித்துவமான உடல் மொழியினாலும் தமிழ் ரசிகர்களை கவர்ந்தவர். கடைசியாக எந்திரன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். தமிழில் பாசப்பறவைகள், பாடாத தேனீக்கள், பகலில் பௌர்ணமி என தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் இதுவரை 12க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியும் இருக்கிறார். இவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் 2010ஆம் ஆண்டு கல்லீரலில் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக தனது 59 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் கொச்சின் ஹனீஃபா.